ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 to 10 வந்து டிவைடட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி யூனிட் 1 to 10 வந்து பார்த்துருந்தோம். ஆனால் வந்து சம் டாபிக்ஸ் பேராகிராஃப் மெத்தட்லையும் சம் டாபிக்ஸ் வந்து ஒன் வேர்டு டைப்லையும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் வேர்ட் டைப்பில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சைக்காலஜின்னு எடுத்தோம்னா யூனிட் 1 to 10 வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைக்காலஜிக்கான பிடிஎஃப் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ப்ரைஸ் பார்த்தோம்னா 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மெயில் ஐடி kavitharamji2022@gmail.com. இதுக்கான மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் அந்த வீடியோவை பற்றி படிச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக படிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் என்ன கொடுத்துருக்குறேனோ அதே தான் உங்களுக்கு பிடிஎஃபை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பேன். இது வந்து நான் ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துட்ருக்கேன் 120 rupeesக்கு. சப்போஸ் உங்களுக்கு டைப்பிங் மெத்தடில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 180 rupeesக்கு வந்து ஒன் வேர்டை அப்படியே நம்ம டைப் பண்ணி கொடுப்போம். எது வேணுமோ நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே என்னென்ன சப் டாபிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அதுக்கான வரையறை கொடுத்துருக்காங்க, கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. அடுத்து இயற்கை தாக்கம் மற்றும் குழந்தை வளர்ப்பில் முன்னேற்றம், அதற்கான நிலைகள், அப்புறம் வந்துட்டு குழந்தை பருவம், குழந்தையோட ஆரம்ப நிலை மற்றும் குமரப்பருவத்தோட முன்னேற்ற பரிமாணங்கள், உடல், அறிவாற்றல், ஒழுக்கம், மனவெழுச்சி மற்றும் சமூகம் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் உள்ள ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா பிடிஎஃபாக மாற்றும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூனிட் 1 to 10 வந்து நான் வந்து அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஹேண்ட் ரிட்டன் நான் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூனிட் 1 to 10 வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ யூனிட் 1ல் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது ஒன் வேர்டு டைப்பில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உளவியல் என்னும் சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது, கிரேக்க மொழி சொல். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், சைக்கி என்பது டேஸ் குறிக்கும் சொல், உயிரை குறிக்கும் சொல். அடுத்து லோக்கஸ் என்பது டேஸ் குறிக்கும் சொல், அறிவியலை குறிக்கும் சொல். நாலாவது கொஸ்டின், உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் ஜேம்ஸ். உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான மித செய்கைகளின் அறிவே அப்படின்னு சொல்லி கூறினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிச்னர். உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான மித செய்கைகளின் அறிவே என்று கூறியவர் டிச்னர். அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்குறோம். உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகின்ற ஐயத்துக்கு இடமற்ற மனித மனத்தை பற்றிய அறிவு என்று கூறியவர் மெக்டூகல். அடுத்து ஏழாவது கொஸ்டின், ஆன்மா, மனம் போன்றவற்றை ஆராயும் இயல் அப்படிங்கிறது வந்து உளவியல். அடுத்து எட்டாவது கொஸ்டின், மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிபிறல் உளவியல். மனிதர்களோட அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிபிறல் உளவியல். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், வளர்ச்சி அப்படிங்கிற உளவியலோட தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜீன் பியாஜே. வளர்ச்சி உளவியலோட தந்தை ஜீன் பியாஜே. அடுத்து பத்தாவது கொஸ்டின், மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பது மரபு மற்றும் சூழல். மனித வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக இருப்பது மரபு மற்றும் சூழல் அப்படிங்கிற இரண்டும் தான் நமக்கு காரணமாக அமையுது. 11வது கொஸ்டின் பார்க்குறோம். சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ பெருங்குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை மாற்ற முடியும் என்று கூறியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபி வாட்சன். அடுத்து 12வது கொஸ்டின், மனித வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா சூழ்நிலை. அடுத்து 13வது கொஸ்டின், உடல் வளர்ச்சி வேகம் மிகுந்து காணப்படும் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா குமரப்பருவம். அடுத்து 14வது கொஸ்டின், சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்த உளவியல் அறிஞர் ஹெல்லாக். அடுத்து 15வது கொஸ்டின், ஒவ்வொரு உயிரணுவிலும் டேஸ் ஜோடி குச்சி போன்ற குரோமோசோம்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23 ஜோடி குச்சி போன்ற குரோமோசோம்கள் வந்து ஒவ்வொரு உயிரணுவிலும் வந்து காணப்படும். அடுத்து 16வது கொஸ்டின் பார்க்குறோம். பெண்ணின் உயிரணுவில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்கள் டேஸ் என்ற வகையை சார்ந்தவை.
பெண்ணோட உயிரணுவில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்கள் வந்து எக்ஸ் என்ற வகையை சார்ந்தவையாக காணப்படும். நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆணின் உயிரணுவில் கடைசி ஜோடியான 23வது ஜோடியில் டேஸ் என்ற இருவகை குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. அதாவது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இரு வகையான குரோமோசோம்கள் வந்து ஆணோட உயிரணுவில் கடைசி அந்த 23வது ஜோடியில் வந்து காணப்படுது. அடுத்து 18வது கொஸ்டின், மனித செல்லின் 23 ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாய் அதாவது எக்ஸ் எக்ஸ் என்று அமைந்தால் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு அமைந்துச்சுன்னா அது வந்து பெண் குழந்தையாகவும், எக்ஸ் ஒய் என்று அமைந்திருந்தால் பிறக்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையாகவும் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பிறப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இரண்டுமே எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தால் பெண்ணாகவும், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது ஆணாகவும் பிறக்கும் குழந்தை வந்துட்டு. அடுத்து 19வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு குழந்தையின் உடல் அமைப்பு, தோற்றம், பருமன், உயரம், நிறம் ஆகியன மரபு கூறுகளாலான டேஸால் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீன்களால் வந்து நிச்சயிக்கப்படுகிறது. அடுத்து 20வது கொஸ்டின், ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களிடையே நுண்ணறிவு ஈவு உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கரு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அந்த ஈவு என்ன, நுண்ணறிவு ஈவு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்க்கும் போது அவர்களுக்கிடையான நுண்ணறிவு ஈவு வந்துட்டு R = 0.87 அப்படிங்கிற இதில் வந்து காணப்படும். அதே இது வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட போது நுண்ணறிவு ஈவோட உறவு அப்படின்னு பார்த்தோம்னா R = 0.75 காணப்படும். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 22வது கொஸ்டின், சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட போது அவர்களோட நுண்ணறிவு அந்த ஈவு அப்படின்னு பார்த்தோம்னா R = 0.25. இந்த மூணுமே எந்த மாதிரி காணப்படுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 23வது கொஸ்டின், வெவ்வேறு சூழலில் வளர்த்த போது நுண்ணறிவு ஈவுகளில் உறவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா காணப்படலை. வெவ்வேறு சூழலில் வந்து வெவ்வேறு குழந்தைகளை வந்து வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்களுக்கான உறவு அப்படிங்கிறது வந்து இல்லை. அடுத்து 24வது கொஸ்டின், உடல் வளர்ச்சியின் இரு கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடற்கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி அப்படிங்கிற 2 கூறுகளாக வந்து பிரிக்கப்படுது. அடுத்து 25வது கொஸ்டின், சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல் வந்து ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 26வது கொஸ்டின், வளர்ச்சிசார் செயல்கள் எழும் அடிப்படைகள் என்னன்னு பார்த்தோம்னா 3. வளர்ச்சிசார் செயல்கள் மூலம் எழும் அடிப்படைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. 27வது கொஸ்டின், மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையாக மொழியியல் வல்லுநர்கள் வந்து டேஸ் திறன்களை கூறுகின்றனர். ஒரு 4 திறன்களை வந்துட்டு மொழி வளர்ச்சிக்கு அடிப்படையாக மொழியியல் வல்லுநர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அந்த 4 அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். அடுத்து 28வது கொஸ்டின், கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் 8500 மடங்கு பெரியது. அடுத்து 29வது கொஸ்டின், மனித வளர்ச்சியை டேஸ் பருவங்களாக பிரிக்கலாம். மனித வளர்ச்சியை வந்து ஒரு 8 பருவங்களாக வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், சிசு பருவம் அந்த 8 வளர்ச்சியாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, 8 பருவங்களாக. அதில் ஒவ்வொரு பருவமும் எந்தெந்த வயது எந்தெந்த ஆண்டுக்குள்ளே வந்து குறிப்பிடப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 30வது கொஸ்டின், சிசு பருவம் என்பது 0 முதல் 1 ஆண்டு, அதாவது கருவுற்றது முதல் 1 வயது வரை. அடுத்து 31வது கொஸ்டின், குறுநடை பருவம் என்பதுன்னு பார்த்தோம்னா 1 வயதிலிருந்து 3 வயது வரை. அடுத்து 32வது கொஸ்டின், பள்ளி முன் பருவம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 3 வயது முதல் 6 வயது வரை. அடுத்து 33வது கொஸ்டின், பள்ளி பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வயது முதல் 10 வயது வரை. அடுத்து 34வது கொஸ்டின், குமர பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வயது முதல் 20 வயது வரை. அடுத்து 35வது கொஸ்டின், வாலிப பருவம் சொல்லி அழைக்கப்படுவது 20 வயது முதல் 40 வயது வரை. அடுத்து 36வது கொஸ்டின், வாலிபம் டு முதுமை அந்த இடைப்பருவம், வாலிப பருவத்திலிருந்து அந்த முதுமை பருவத்துக்கு அந்த இடையில் காணப்படக்கூடிய பருவம் பார்த்தோம்னா 40 வயது முதல் 60 வயது வரை. அடுத்து முதுமை பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு மேல். அடுத்து 38வது கொஸ்டின், பிறந்த குழந்தையோட சராசரி உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டர் காணப்படும். பிறந்த குழந்தையோட சராசரி உயரம் 50 சென்டிமீட்டர். அடுத்து 39வது கொஸ்டின், டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி. டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் மரியா மாண்டிசோரி. அடுத்து 40வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் பிரிவு 14 வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 45. நோட் படிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரிவு 45 14 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் வந்து இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது வழங்கப்பட வேண்டும் சொல்லி அறிவுறுத்துது.
அடுத்து 41வது கொஸ்டின் பார்க்குறோம். துவக்க நிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டுத் திடலாக அமைய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ப்ரஃபல். அடுத்து 42வது கொஸ்டின். கற்றலின் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை. அடுத்து 43வது கொஸ்டின். ரூசோவின் கல்வி தத்துவமானது டேஸ். ரூசோவோட கல்வி தத்துவமானது இயற்கை கொள்கை முறையை பின்பற்றக்கூடியதாக காணப்படும். அடுத்து 44வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து 45வது கொஸ்டின். பிறந்த குழந்தையின் சராசரி எடை அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோகிராம். பிறந்த குழந்தையோட சராசரி எடை 3 கிலோகிராம். உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா. சராசரி எடை அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோகிராம். அடுத்து 46வது கொஸ்டின் பார்க்குறோம். டேஸ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று ஸ்டான்லி ஹால் கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரப்பருவம். அடுத்து 47வது கொஸ்டின். கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்று கருத்துடையவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் டூயி. 48வது கொஸ்டின். முழுமையான வளர்ச்சி என்பது டேஸ். உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி சேர்ந்தது தான் முழுமையான வளர்ச்சி. அடுத்து 49வது கொஸ்டின். இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை இந்தியாவில் வழங்கப்படுகிறது? வயது 14. அடுத்து 50வது கொஸ்டின். சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரூசோ. சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ரூசோ. இப்போ யூனிட் 1ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து யூனிட் 2ல் உள்ளதை பார்க்க போகிறோம். இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.